ஹலோ மக்களே, ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம். நம்ம ஈவினிங் போல் நான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். எங்கள் அம்மா ஸ்ட்ராங்காக டீ போட்டு கொடுத்தாங்க. டீயில் பிஸ்கட் சாப்பிட்டு டீயை குடிச்சிட்டு ஏதாவது சூடாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு. சரி என்னடா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வெங்காய பஜ்ஜி சுட்டு கொடுத்தாங்க. எனக்கு எங்கள் அம்மா செய்கிற வெங்காய பஜ்ஜின்னா ரொம்ப பிடிக்கும். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் அப்படி தாங்க இருந்துச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வெங்காய பஜ்ஜி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். யார் வீட்டில் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவள் அட்னக்கால் போட்டு கூலாக உட்காந்து டிவியை பார்த்துட்டே அவள் வெங்காய பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் டியூஷன் எடுக்கிறேன். நான் டியூஷன் எடுக்க போயிட்டேன். என் பொண்ணு டியூஷன்லாம் எடுத்து முடிச்சுட்டு எல்லோரும் படித்து முடிச்சிட்டாங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் என் பொண்ணு அந்த பிள்ளைங்களோட சேர்ந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தா. அவள் எப்போவுமே விளையாடுறது பழக்கம். அதனால் அந்த டியூஷன் பிள்ளைங்களோட சேர்ந்து கொஞ்சம் நேரம் நல்லா விளையாண்டு முடிச்சுட்டு நைட் அவளுக்கு 7 மணிக்கெலாம் நான் சாப்பாடு கொடுத்துருவேன். அதோட சரி மாவு இருந்துச்சு. அந்த மாவில் எங்கள் அம்மா வீட்டில் தோசையை ஊற்றி அவளுக்கு சட்னி வச்சு தோசையை ஊற்றி கொடுத்தாச்சு. இது தாங்க பெரிய டாஸ்கே. அவளுக்கு சாப்பாடு விட்றதுக்குள்ளே நமக்கு ஒரு வழி ஆயிடுவோம். நமக்கே பசி வந்துடும், வந்த பசியும் போயிடும், அந்தளவுக்கு இருக்கும். அவளுக்கு சரின்னு சொல்லிட்டு தோசையை ஊற்றி சட்னி வச்சு அவளுக்கு கொடுத்தாச்சு. இதோட நைட் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.